everyone, welcome back to Soundria Job Information. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஎஃப்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க மத்திய அரசு வேலை வாய்ப்பை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போறோம். ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரயில்வே பாதுகாப்பு படையினர், ஸோ அதுலேருந்து இந்த ஒரு ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள், அதாவது வேக்கண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4660. லாஸ்ட்டாக இந்த ஜாப் வந்து 2019 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து இப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிளுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தான். ஸோ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்தவரை 18லேருந்து 28க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் கான்ஸ்டபிளுக்கு மட்டும் 4208 வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th குவாலிஃபிகேஷன் ஓகே. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரைட்டன் எக்ஸாமும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது வந்து எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. 10th லெவல் பேசிக் தான் இந்த ஒரு எக்ஸாம் இருக்க போது. ஸோ அவங்களே வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ், அதுக்கடுத்து ஜென்ரல் அவேரன்ஸ், ஜென்ரல் ரிசோனிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதுக்கு ஆஃப்டர் வந்து ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், லாங் ஜம்புக்கு இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆண்களாக இருந்தால் இவ்வளோக்கு பண்ணிங்கன்னா இந்த அளவு வந்து போகணும். அதாவது இந்த எக்ஸாமுக்கு ஆஃப்டர் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கடுத்து வந்து செலக்டிவ் தான். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. ஸோ சில எக்ஸாம்ஸ்லாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்காது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து தமிழில் தான் நடக்க போகுது. நெகட்டிவ் மார்க்ஸும் கொடுப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நடக்க போகுது தமிழில் தான். ஸோ கண்டிப்பாக 10th பேசிக்ஸ்னால ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன்லைன்லாம் மற்ற கேட்டகரிக்கு 500ம், எஸ்சி எஸ்டி ஃபீமேல் விடோ அவங்களுக்காக பார்க்கும்போது 115, அதாவது 250 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரீஃபண்டும் பண்ணிடுறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்டரில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து சென்டர்கிட்ட உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணால் மட்டும்தான் ரீஃபண்ட் வரும். ஸோ எந்த வித ஜாபாக இருக்கும் போதே என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேசிக்ஸில் தான் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாமுக்கு ஆஃப்டர் ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட், அதுக்கு அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜுக்கு வந்து ஆஃப்டர் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்குமே. நீங்கள் எந்த கேஸ்டாக இருந்தால் அதுக்கு வந்து இது. ஸோ ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் 30 இருந்தாலும் வந்து உங்களோட கேட்டகரியில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பார்க்கும்போது சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிறாங்க. கான்ஸ்டபிளுக்கு எப்படி 10th கேட்டாங்களோ சப் இன்ஸ்பெக்டர் வந்து டிகிரி வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே 10th லெவல் கேட்டால் இங்கே டிகிரி லெவல் கேட்பாங்க. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி எக்ஸாம் ஆஃப்டர் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட், அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ சேம் ப்ராசஸ் தான், வந்து டிகிரி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, அதாவது குவாலிஃபிகேஷன். ஸோ அங்கே வந்து கான்ஸ்டபிளுக்கு சேலரி 25,000, ஸ்டார்டிங் வந்து 35,000 ரூபாய். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜாப்க்கு லாஸ்ட் அப்டேட், அதாவது லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மே 14 தான் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட். ஸோ அதுக்கு பிஃபோரே எல்லாமே வந்து பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம் நினச்சி நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம், இன்னும் நிறையா டேஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர்னா டிகிரிக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஒன் பை ஒன் வந்து சிலபஸ்லேயே எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் போதும். நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க இந்த ஜாப்க்கு போகணும். அதுவும் பார்க்கும்போது இது சென்ட்ரல் கவர்மெண்ட், பட் தமிழ்நாட்டிலேயே வேக்கன்சி இருக்குது. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.